சென்னையில வந்து பீச்ல மண் கருப்பா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிச்சு தண்ணி பூரா போய் அதுல போய் கலக்குறதுனால அது கருப்பா இருக்கு. கைய விட்டு நோண்டிடாத. ஆனா இங்க கருப்பா இருக்கே, இதுக்கு என்ன காரணம்? இங்கேயும் டிச்சு தண்ணி கலந்துருக்குன்னு அர்த்தம். தெரியல. அலை செம கிளியரா இருக்குல்ல, அது வந்துட்டு போறதே கிளியரா போகுது. நான் உனக்கு 2 எடுத்து வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு. குட்டி சங்கு. டீ ஊதலாம் சங்குல சத்தம் வராது. எனக்கு இன்னும் இந்த பீச் வந்து எனக்கு ஒரு மைண்ட் ஃபக் மாதிரியே இருக்கு. ஏத்துக்க கால்ல ஒட்ட மாட்டேங்குது. அலை தண்ணி வந்துச்சுன்னா கிளியரா வருது. ஆனா நிறைய சங்கு இருக்கு, குட்டி குட்டி சங்கெல்லாம் இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி எங்க வெளியே இந்த மாதிரி பீச்சுக்குள்ள போய் சங்கு ஏதாவது எடுத்திருக்கியா? நான் எடுத்திருக்கேன், தூத்துக்குடியில எடுத்திருக்கேன். ஆமா, ஆனா வீட்டுல எடுத்துட்டு விட மாட்டேன்ட்டாங்க, தூக்கி போடுன்னு சொல்லிட்டாங்க. பெரிய சங்கு சங்கு அந்த மாதிரி பெரிய சங்கெல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எனக்கு நிறைய விஷயத்துல இந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது. ப்ராப்பரான ரீசன் இல்லாம சும்மா சொல்றதுல எதுலயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. டீம் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. WWW சாம்பியன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? சாப்பிடணும். இங்க சைட் டிஷ் எதுவுமே எனக்கு பிடிக்கல. பஜ்ஜி போண்டா அதெல்லாம் வேணுமா? அதெல்லாம் இங்க விற்க மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம ஊர்ல தான். சரி, அட்லீஸ்ட் பானிபூரியா வச்சிருப்பாங்களா? நியாயமான கேள்விதான் அது. பானிபூரியும் விற்கிறாங்க, ஆனா பானிபூரியும் இல்ல. பசிக்குதானா? பப்ளிக் டாய்லெட் மட்டும் பூட்டி வச்சிருக்கானுங்க. கடலோட கடலா போய் கலந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்களா? மண்டையை பார்த்தாலே தெரியும் சாய்பாபா மாதிரி இருக்குதா. நம்ம சரி ஈவினிங் டைம் ஆச்சு, பசிக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்பதான் அவர் சஜஸ்ட் பண்ணாரு, கோ அண்ட் ஃபுட்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஓம் சாய் டீ அண்ட் ஸ்நாக்ஸ்ல ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதான் இங்க வந்திருக்கோம். இந்த இடம் அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஆனா இந்த ஊர்லயுமே இந்த வயல் வேலைகள்லாம் வந்து லேடிஸ் தான் பண்றாங்க. நிறைய வேலைகள் வந்து ஆண்கள் செய்யறது அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னாலுமே வந்துட்டு வயல் வேலைகள் செய்யறது வந்து பெண்கள் தானே செஞ்சுட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் வந்து இந்த ரைஸ் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் வந்து பெண்கள் செய்யற வேலை கிடையாது, ஆண்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது எப்படி நம்ம ஊர்ல இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த கல்ச்சர்ல எல்லாம் வந்து பெண்கள் வந்து வயல்ல வேலை செய்யறது, பெண்கள் செய்யற மாதிரியான வேலை எப்படி ஆச்சு? ஃபர்ஸ்ட் வைக்க சொல்லுவாங்கல்ல ராசிக்கு, அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி வயல் பூரா நீயே நெட்டு வச்சிரு, எல்லாமே ராசியா நல்லா வளருன்னு சொல்லி அப்படியே மாத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீயே அறுவடை சூப்பரா இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. நீ மகாலட்சுமி, நீ தனலட்சுமி, நீ வச்சாலே வைஃபை இல்லன்னு வச்சிருக்காங்க. ஆனா என்கிட்ட மொபைல் டேட்டா இருக்கு, அதுல நோண்டுவேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட கேட்காது, நீ என்னவோ பண்ணிக்கோ. யாரும் ஒரிஜினல் மிளகா பொடிச்சிருக்காங்க, பச்சை மிளகா. அப்படியா? எங்க அப்பா சொல்லிக்காரு, இந்த மாதிரி ஏதோ ஆந்திரா ஏதோ ட்ரிப்பு போயிருந்திருக்காங்க. ஆனா எல்லாரும் மிளகா பஜ்ஜி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பஜ்ஜி சாப்பிட்டுருக்காங்க. ஏன் இது ஒரிஜினல் மிளகா, ஒரிஜினல் மிளகான்னு சொல்லிட்டு கண்ணுல இருந்து தண்ணி இருக்கு. இப்ப ஓனாலுமே அப்படி ஆயிடுச்சா? எனக்கு பிடிக்கும், நல்லா இருக்கு. இதெல்லாம் எடுத்து தின்னுட்டு வந்துடக்கூடாது. எனக்கு வேண்டாம். ஒரு கடி மிளகாயே சாப்பிடல. நல்லா இருக்கும். இப்படிதான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, புதினா இதெல்லாம் வச்சு பண்ணா ஒரு கிரேவி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. சிக்கன் கப்ரைல் சூப்பரா இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுதான் இந்த கடையில ஃபேமஸ். இந்த அட்மாஸ்பியர் அப்படி சூப்பரா இருக்கு. சுத்தி பார்த்தோம்னா எல்லாமே வயல். இது கடை வந்து ரோட் சைட்ல மேல செட் போட்டு லிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சு பண்ணிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா வெளிக்குள்ள வயல் தண்ணி தான் இருக்கு. மிளகா பஜ்ஜி பெருசா இருக்கு பாப்போமா? மிளகா பஜ்ஜி வித் சிக்கன் கப்ரைல். நான் அந்த மிளகா பஜ்ஜி விட இந்த மிளகா பஜ்ஜி செஞ்ச காரணம் தான். ஒரு வேட்டுக்கலாம் ஆளுக்கு ஒரு வேட். சரியான ஸ்கேமர். இந்த பண்ணை 2ஆ பிரிச்சா இது வந்து ₹1, இது வந்து ₹1. இதை நான் எடுத்துக்கிறதா? யாரை ஏமாத்த பார்த்து பேசுறேன். இதை நீங்க இந்த பிச்சை வச்சிருந்த சிக்கனை திருப்பிட்டேன். சிக்கனை பிக்கவே
ஃபர்ஸ்ட் ஆம்லேட்டோட எனக்கு இதை பிடிச்சிருக்கு. நானும் பார்த்தா நினைச்சேன் ஏதோ பூச்சி இருக்கு. அதான் ஃபிளேவர்ஃபுல்லா இருந்துச்சா. இங்க வந்து மசில்ஸ் விக்கிறாங்க, அந்த சிப்பி இருக்குல்ல தோடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்க விக்கிறாங்க. அதுவும் சாப்பிட்டது இல்ல. இட்லி பூச்சி சாப்பிட்டுருக்கேன். இட்லி பூச்சி. ஆனா பிரைஸுமே பரவாயில்ல, சீப்பு தான். பன்னு அந்த சிக்கன் வாங்கியிருந்தோம்ல, அது பேர் என்ன, சிக்கன் சில்பான்ஸா, கஃப்ரி இல்ல சிக்கன் கஃப்ரி. நீங்க வந்து இது எல்லாமே சேர்த்து 120. பஜ்ஜி 2 டீ. டீ எல்லாம் 15 ரூபா, பஜ்ஜி 20 ரூபா, 190 மொத்தமா. சூப்பர்ல. ஆமா, ஊர்ல வந்து ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பேன். அவர் வந்து பழைய ரிட்டையர்டு விளையாட்டு பிள்ளை. அவர் இந்த மாதிரி பயங்கரமா டிராவல் எல்லாம் பண்ணுவாரு. நம்ம அப்பா செட்டு. அவர்கிட்ட அன்னைக்கு கோவா போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை சொன்னப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னா, நீயாவது இப்பதான் சொல்ற, நாங்க போறப்ப அப்பவே கோவா எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காலத்திலேயே கோவால ரவுண்ட் அடிச்சு வந்துருக்காரு. ஃபுட்டுக்கு மட்டும் தான் மெயினா எக்ஸ்பென்சிவா இருக்கும். நம்ம இந்த மாதிரி கோவன் ஃபுட்ஸ் லோக்கல்ல ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்பென்ஸும் பெருசா இருக்காது. இப்போ ஆஃப் சீசன் தான் சொல்றாங்க, பேருக்கு தான் ஆஃப் சீசன். இப்பவுமே கோவால எல்லா இடத்துலயுமே கூட்டமா தான் இருக்கு, சேஃப்டியாவும் இருக்கு, யார் வேணாலும் தைரியமா நம்பி வரலாம். இந்த 2 வீலர் 4 வீலர் எல்லாம் எடுக்கிறப்போ அதை சுத்தி நல்லா வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எங்களுக்கு இது வரைக்குமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி சீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓட்டி பார்த்துட்டு கண்டிஷன்லாம் ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கிறது பெட்டர். ஃபெவிகால் ஊத்தி ஒட்ட வச்சு கொடுத்துட்டாங்களா என்னங்கறத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். இந்த 3 விஷயங்களை நீங்க கரெக்டா செஞ்சா கிட்னாப்பிங்கிறது ஒரு அருமையான சொல். அது பாரு, ஃபுல்லா அப்படியே மலை மாதிரி இருக்கு. எல்லா பில்டிங்ஸ் அப்படியே மலை மேல வச்சிருக்காங்களாமா, மலை மேல கட்டி இருக்காங்க. வெல்கம் டு BWT Vlogs. நம்ம கோவன் ஃபுட்டை தேடி நம்மளுடைய பயணத்துல வந்து இன்னைக்கு கோவன் ஃபுட்ல வந்து ஃபிஷ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஒரு பாப்புலரான ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட் பேரு ஆன்டிக் மாடல் ரெஸ்டாரண்ட். இது வந்து கோவால 3 இடத்துல இருக்கு. நம்ம வந்து சவுத் கோவா வெர்னா அந்த ஏரியா கிட்ட இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு. ஏரியா பேர் கரெக்டா? கரெக்ட். அங்கதான் வந்து ரொம்ப ஃபேமஸான நம்மளோட காட் ஆஃப் கிரிக்கெட் நம்மளோட சச்சின் டெண்டுல்கர் சார் வந்து அங்கதான் போய் கோவா விசிட் பண்றப்போ கண்டிப்பா அங்க போய் சாப்பிடுவாராமா. அங்க வந்து ஃபிஷ் வந்து சூப்பரா இருக்கும், பிரான்ஸ் எல்லாமே செமையா இருக்கும். ரெஸ்டாரண்ட் வந்து ஜெனரேஷனா ஒரே ஃபேமிலி நடத்திட்டு வராங்களாம். தாத்தா, அப்பா, பையன், அந்த மாதிரி டேஸ்ட் அந்த பிளேவர் வந்து மாறாம இருக்கிறனால அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சச்சின் வந்தாருன்னா வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்களாம். அங்கிருந்து அவரோட வீடு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தானாவா. சச்சினோட வீடு வந்து மும்பை கிடையாதா? அவரு மும்பைக்காரர் தானே? அவருக்கு இங்க ஒரு வீடு இருக்கு போல. நான் நம்மளையாட்டவே நினைச்சிட்டு பேசுறது. எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்களா? சரி, நம்மளோட இதுல வீடுனா என்ன, வீடுனா ஒரு வீடு இருக்கும், அது ஊர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல இருக்கோம். நமக்கு சொந்த வீடே கிடையாது, வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கோம். அங்க வேற வெக்கேஷனுக்கு வர்றப்ப அங்க ஒரு வீடு வச்சிருக்காங்க, மும்பைல ஒரு வீடு வச்சிருக்காங்க. இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் எத்தனை வீடு இருக்கோ தெரியல. 8 கிலோமீட்டர் தான் சொல்லிட்டு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தாங்களாம். அவருக்கு வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அது ஆறிடுது, சுட சுட சாப்பிடுன்றதுனால அவரே வந்து சாப்பிடும். அப்ப நீ பின்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாக்கலாமா? அவர் கோவா விசிட் பண்ணிருந்தா பாக்கலாம். பட் இது ஆஃப் சீசன், அவர் இருப்பாரான்னு தெரியல. சரி பாப்போம். உடனே கேட்போம், சச்சின் டெண்டுல்கர் இருக்காரா, இருந்தா தான் சாப்பிடுவேன், இல்லை கிளம்பிடுவேன் அப்படின்னு. கிளம்பு. பசி வந்துருச்சா? நான் 11 மணில இருந்தே பசியில தான் இருக்கேன். 11 மணிக்கு தானே ஓட் சாப்பிட்டோம். சாப்பிடறத விட பசியில தான் இருந்தேன். ஓட் சாப்பிடறப்ப பசிட்டு தான் இருந்துச்சு. நான் முதல் தடவை கோவா வந்திருந்தேன்ல, பாகா பீச் போயிருந்தேன். போய் பீச் சாக்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு நமக்கு மொத்தமே பில்லே வந்து 750 நம்ம தான் வந்து இருந்துச்சு. பில்லு பே பண்ணிட்டு 100 ரூபா டிப்ஸ் கொடுக்குறேன், வேணான்ட்டான்னா. அது கம்மியா இருக்கான். ஓ, கம்மியா இருக்குன்னு வேணாம். ஆமா, 100 ரூபா வந்து டிப்ஸ் கம்மியா இருக்கு, வேண்டான்ட்டான். என்னோட அண்ணாவும் அண்ணியும் அவங்க எங்கயோ கார் பார்க் பண்ணிட்டு வெளியே எடுத்திருக்காங்க. அப்ப வந்து டைரக்ஷன் சொல்லி வெளியே இது பண்ணிருப்பாருல செக்யூரிட்டி, அவங்க 50 ரூபீஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஜன்னல்லே திருப்பி உள்ள வீசிட்டு போயிட்டாரு. அது வந்து டிப்புங்கிறது வந்து நம்மளா விருப்பப்பட்டு குடுக்கறது. அதுவும் இல்லாம 50 ரூபா 100 ரூபாய் ஒண்ணு சின்ன காசுலாம் கிடையாது. 50 ரூபா 100 ரூபாய் யாராவது கேட்டா கொடுப்பாங்களா? நம்ம சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்ப இருந்து அவங்க 2 பேரும் யாருக்குமே நீ டிப்ஸ் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு. இல்ல, இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்றதுனால உண்மையிலே சில பேர் எல்லாம் டிப்ஸ்ல நம்பிதான் இருப்பாங்க. அவங்களுக்குமே சேர்ந்து அது பாதிப்பாயிரும். எனக்கும் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போனா யாருக்கு அந்த டிப்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. சரி, பெரிய பெரிய ஆளுங்களா வந்து 1000 500 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்களோ என்ன. 1000 ரூபாய் யாரா டிப்ஸ் கொடுக்குறீங்க? 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குற நம்மளாம் இருந்தா சொல்லுங்க, நான் கூட வந்து கார் பார்க்கிங் பண்றேன்.
ஒரு நாளைக்கு 10 கார் பார்க் பண்ணோம்னா 10,000 ரூபாய் ஆச்சா? ஓ, ஆன்டிக்கு மார்டல். சின்ன கடை நினைச்சா பெருசா இருக்கு. அவன் சச்சின் வர்றாருன்னா பெருசா தானே இருக்கும். அந்த பஞ்சாபி பாப்பா என்னை பார்த்து சைலண்ட் ஆயிடுச்சு. அதை பயமுறுத்திட்டேன். இவ்வளவு நாள் என்னை பயமுறுத்திட்டு பார்க்காம இருக்கேன். அது கத்துதான் பார்ப்போம். பாத்துட்டேன், கத்தல. திரும்புறேன். உன்னை பூச்சண்டியை பார்த்தா ஃப்ரெண்டு. இது என்னது? இதுதான் மசாலா ஃப்ரைடு ப்ரான்ஸ். ப்ரானோட மண்டையில இருக்கு. மண்டை சும்மா டெக்கரேஷனுக்கு மாட்டி விட்டுருக்காங்க. இவ்வளவு சூப்பரா பிரான் நான் சாப்பிட்டதே இல்ல. நிஜமாக சொல்றேன், சத்தியமா இவ்வளவு சூப்பரா பிரான் நான் சாப்பிட்டதே இல்ல. பிரானுக்கு நான் 5 out of 5. ஃபுட் ரிவ்யூல நம்ம இருக்கு. ஸ்டார்டர் சாப்பிட முடியும், வெயிட் பண்ணுவாங்க போறாங்க. வேண்டாம், வெயிட்ல பண்ணாதீங்க, கொண்டு வாங்க. எங்களால வெயிட் பண்ண முடியல. அவரை நான் பாவம் பார்த்துட்டு இருந்தேன், அவரே கொண்டு வந்தாருன்னு வெயிட். சூப்பரா இருக்கு. அதனால நான் மட்டும் மறந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு வரையில மறுபடியும் 2-3 பிரான் வாங்கிட்டு கொஞ்சம் பிரானு, இந்த மீன் எல்லாம் வரும் அள்ளி போட்டு அவசரப்பட்டனே. நல்லா இருக்கு. முஸ்லியா? மசில்ஸ் முஸ்லி இல்ல, மசில். வாய் கூட நிறுத்த அவசரத்துல ஸ்பெஷலை விட்டுட்டு நீ சிக்கன் பிரியாணி சாப்பிடுற. என்னன்னு தெரியல, இது ஸ்வீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. இது ஊத்தி சாப்பிடறப்போ அது என்னன்னு தெரியல. நட்டு. இது என்னது? அது தெரியல, ஏதோ வெஜிடபிள் நினைக்கிறேன். இது என்னது? ஸ்பிரிட்டா? சீ ஃபுட் தான். எங்க முஸ்லி எங்க? அது எப்படி சாப்பிடுறது? போட சாப்பிடுறாத, நடுவுல இருக்க சாப்பிடுறது. சூப்பரா இருக்கா? ரவா ஃப்ரைடு கிங் ஃபிஷ் மந்திரம் நல்லா இருக்கா? எனக்கு வேற வெறுப்பு பண்ற, தனியா தின்னுட்டு தரல. வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். ஒண்ணு எடுக்க வேணும் போ. வேணாம், சாப்பிடு. என்னோட பிரியாணி சாப்பிடுறியா? இந்த மசில்ஸ்ல இப்பதான் முதல்ல சாப்பிடுற தோடு உள்ள வந்து மீட் இருக்கு. மீன் கருவாடுன்னு நினைக்கிறேன். ஆர்டர் பண்றதுல பெஸ்ட்னா இதுதான். படையப்போட துண்டு தவறுனது தலையில விழுந்துருச்சு. இந்த கடையில வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யாரையோ சொல்ற மாதிரி என்னை குட்டி காமிச்சியா? இப்போ இல்ல, இங்க சீ ஃபுட் தானே ஸ்பெஷல்னு சொன்னாங்க. பக்கத்துலயே ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிக்கிறான். ஆனா சப்போஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஃபிஷ் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ட்ரை பண்ணோம்னா இந்த ஃபிஷ் தாலி வாங்கிருங்க. நான் மசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம். மிஸ்டர் பில் அதனாலதான் சாப்பிட்டா அந்த வயிறு பிடிக்கும், தேதி பிடிக்கிறோம். கெட்டு போனது சாப்பிடுவோம். பில்லு வந்து 1280 ரூபா பிஃபோர் டாக்ஸ். ஓகே தான். இந்த ஊர்ல வந்து பொதுவா தண்ணி குடுக்கறது இல்ல, கிளாஸே வைக்கிறது இல்ல. ஃபிஷ் தாலி வந்து 350 வர்த்து. ஆனா அது நிஜமாவே அது ஒர்த்து தான், நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பீஸ் வஞ்சரமே 350 இருக்கும். இந்த கார்ல என்னன்னா டிரைவர் ஓபன் பண்ணி அங்கிருந்து அலோ பண்ணாதான் வேற யாருனாலும் உள்ள ஏற முடியும். வாங்க வாங்க, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இது வந்து என்னன்னா, இது வந்து கோவாவோட லார்ஜஸ்ட் ரிசர்வாயர். மேன்மேட் ரிசர்வாயர் தான். மற்ற டேமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து டக் பில் ஸ்பில்வே அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது வாத்தோட மூக்கு மாதிரி இருக்கும் அந்த ஸ்பில்வே. தண்ணி வந்து மேல நிறைஞ்சிருச்சுன்னா மேல வந்து ஒரு ரவுண்டு மாதிரி இருந்து அது வெளியே வலிஞ்சு அப்படி ஜூயிங்கன்னு அப்படி போகுது. ஆனா அது மான்சூன்ல தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல வந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு லக்கு இல்ல. கரெக்டா தான் வந்திருக்கோம், ஆனாலும் இல்ல.
சூப்பரா. எங்க வந்தாலும் நினைஞ்ச நசநசன்னு போறதுதான் எனக்கு வேலையை போச்சு இந்த ட்ரிப்பு பூராமே. நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்யும். நல்லவங்களை விட்டுட்டு அடுத்த ட்ரிப்புக்கு போலான்னு இருக்கேன். இந்த அங்க அங்க இருக்கு ஒரு மூக்கு. எங்க ஊரை சுத்தியே 3-4 டேம் இருக்கு. போனோம்னா வீடியோ எல்லாம் எடுக்க விடுவாங்க. நல்லா இங்க பண்ண வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி சுத்தி வந்து தண்ணியும் இல்ல. வாட ஆலியார் டேமுக்கு கூட்டு போறேன். நீ எத்தனை வீடியோ வேணுமோ வருதா, அதை விட்டுட்டு இங்க கொண்டு வந்து கூட்டிட்டு வந்து வீடியோ எடுக்க கூடாது, என்ட்ரி டிக்கெட் ஐடி கார்டு எல்லாம் வாங்கிட்டு. இங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து பெரிய கேமராஸ் எல்லாம் அலோவ் பண்றது கிடையாது. ஐடி கார்டு வாங்கி பேரு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு, ஐடி கார்டு நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு, ரிட்டர்ன் வர்றப்போ நம்ம அந்த நம்பர் சொன்னோம்னா ஐடி கார்டு ரிட்டர்ன் வாங்கிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிட்டு தான் போனோம். அது மட்டும் இல்ல, பேக்ஸ் செக் பண்றாங்க. அப்புறம் யார்கிட்டயாவது சிகரெட் லைட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வாங்கி வச்சுக்கிறாங்க. கிளீனா செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்றாங்க. அப்புறம் இன்னொன்னு, மேப் வந்து ப்ராப்பரான வழி காட்ட மாட்டேங்குது. அதுதான் முக்கியமானது. கடலூர் டேம்னு போட்டோம்னா அது எங்கேயோ கொண்டு போய் சுத்தி விடுது. முட்டு சந்தில எல்லாம் போய் இங்க இருந்து ரைட் அங்க ரைட்டே இல்ல. கொஞ்ச நேரத்துல ஒரு செகண்ட் வந்து 2017 கூகுள் மேப்ஸ் வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நிறுத்திட்டு போயிட்டான். பாலத்துல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுன்னு சொல்றது, இந்த வீட்டுக்குள்ள போய் பின்வாசல் வழியா வெளியே போன்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல வழியே கிடையாது. பார்த்தா ஒத்தையடிப்பாத மாதிரி இருக்குது. காலையில கக்கூஸ்க்கு ஒதுங்குறவங்க அந்த சைடு ஒதுங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வழியில போக சொல்லிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் அந்த பக்கம் போய் பாத்ரூம் போயிட்டு அப்படியே டேம்ல போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து கூகுள் மேப் ட்ராக் பண்ணி ரெகுலரா போயிட்டு இருக்காங்க. இந்த வழியா போங்க, நீங்க அவங்க போறாங்க, நீங்க போக கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கு. அதனால என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் அந்த போர்டு தெரியற வரைக்கும் நம்ம மேப் பார்த்துட்டு வந்து, போர்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போர்டு ப்ராப்பரா வச்சிருக்காங்க, அந்த போர்டை பார்த்துட்டு நம்ம வந்துடணும். அவ்வளவுதான். சப்போஸ் நீங்க வர்ற மாதிரி இருக்குன்னா, இங்க டேம் வந்து நிறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா சர்ச் பண்ணப்போ நிறைஞ்சிருக்குன்னு தானே வந்தது. அவங்க அனுப்பிச்சு விட்டவங்களுமே இப்ப போங்க கண்டிப்பா போங்கன்னு தானே அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா இங்க வந்தா இல்ல. மேபி நெக்ஸ்ட் மந்த் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. ஒரு 30 வந்துருச்சு, இன்னொரு 60 வந்துச்சுன்னா 90 ஆயிரம் முடிச்சிருவேன். வெளியவே சொன்னாங்க நனையல 60 ரூபா ஓகேவா, அதுக்கு தானே இத்தனை தூரம் வந்தேன், பரவாயில்ல நனையினாலும் பாத்துக்கிறேன். ஐயோ, மறுபடியும் ஒரு டபுள் ரோடுக்குள்ள வந்துட்டேனே, எங்க போறது? இந்த பக்கம் ரோடு க்ளோஸ்ன்னு போட்டிருக்கா. அப்ப இந்த சைடா தான் இருக்கும். இங்கிட்டு வேணாம், இங்கிட்டு போவோம். மிஸ்கின் போற. யாரு கண்ணாடி போட்டுட்டு போனாலும் அவர் உடனே மிஸ்கினா. இது எல்லாம் இப்படி வெளிப்படையா வியாபாரம் பாப்பீங்க. வியாபாரம் பாக்குற மாதிரி இல்ல, திட்டுற மாதிரி. Share this to your fitness friends. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு.